லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை கைவிடுவதாக முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். விவசாய நிலம், வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாத மாற்று இடத்தில் புதிய ஏர்போர்ட் அமைக்கப்படும் என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும், அங்க என்ன EHVT லைன் மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு அந்த ரன்வே அமைவதற்கு 2 ரன்வே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த வாய்ப்பினால் தான் திருவரம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை வரும். இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கு ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திரை வரை கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்க நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, 4 வழிச்சாலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையிலே நீங்கள் செய்ய போகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆகவே அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றணும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு நில எடுப்பு பணிகளெல்லாம் கூட 90% முடிந்துவிட்ட நிலையிலும் இதற்கு வேண்டுமென்றே நாம் போய்விட்டு சொல்லிவிட்டோம், நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டோம், நாம் விக்கிரவாண்டிகளை சொல்லிவிட்டோம் என்ற காரணங்களை காட்டி இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்பது உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். திருப்பெரும்புதூர் மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் வளர், இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆந்திர அரசு ஏற்கனவே அங்கே ஒரு விமான நிலையம் அமைக்கக்கூடிய கருத்துரு இருக்கிறது. ஏற்கனவே ஓசூர் விமான நிலையத்தை நாம் இழந்திருக்கிறோம். பெங்களூர்ல இப்ப 2வது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. குப்பத்தில் ஆந்திராவில் ஒரு ஏர்போர்ட் வருது. சுத்தி ஓசூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இன்னைக்கு ஏர்போர்ட்டுகள் வருகிற போது ஓசூர்ல நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அந்த ஓசூரை நாம் இழக்கிறோம். இப்ப மீண்டும் பரந்துரையும் இழந்தால் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எங்கே போகும்? பொருளாதார இலக்கு எங்கே போகும்? தாவேக அரசு சொல்லியிருக்கக்கூடிய 1.5 ட்ரில்லியன் எக்கானமி, அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை எப்படி இந்த அரசு நிறைவேற்றப் போகிறது? இதற்கான ரோட் மேப் என்ன? ஆக இந்த திட்டங்களை எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தடுத்து நிறுத்தக்கூடிய போக்கை ஒழிய உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த அரசு துணை இல்லை என்பதை நான் இங்கே தெரிவித்தேன்.